வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சோகமான செய்தியை நம்ம பார்த்துக்கிருப்போம். அவருடைய உடலை பார்வையிடுவதற்காக, மரியாதை செலுத்துவதற்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சி ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி போய்க்கிருக்காங்க. சில புகைப்படங்களை நம்ம சமூக வலைதளத்தில் வைரலாக பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த புகைப்படம் சினிமா வாய்ப்புக்காக மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோவில் விஜயகாந்த் அவர்கள் எடுத்த புகைப்படங்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய புகைப்படம். அவர் கஷ்டப்பட்டு, அதாவது தன்னுடைய உழைப்பு மூலமாக, எந்த ஒரு சினிமா குடும்பம் பேக்ரவுண்டில் இல்லை, தன்னுடைய உழைப்பு மூலமாக படிப்படியாக முன்னேறி நல்ல ஒரு பெரிய நடிகராக வராரு. பெரிய நடிகராக வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புதுமுக இயக்குநர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 54 புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ 54 புதிய இயக்குநர்களை உருவாக்குனாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 2003 அவருடைய நற்பணி மன்ற நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள உள்ளாட்சி தேர்தலில் களமிறக்கிறாரு. 2005 செப்டம்பர் 14 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. 2006 சட்டமன்ற தேர்தல், ஃபர்ஸ்ட் சட்டமன்ற தேர்தல் அவருக்கு 2006 தான். அந்த முதல் சட்டப்பேரவை தேர்தலிலேயே 8.4% வாக்குகள் அவருக்கு கிடைக்குது. விருதாச்சலம் தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக, சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார். ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறாரு. அசம்பிளியில் ஒரே ஆள், தேமுதிகவை சேர்ந்த ஒரே நபர் 2006 தேர்தலுக்கு பிறகு உள்ள நுழைகிறது விஜயகாந்த் அவர்கள் தான். ஓகே, அந்த 2006லையும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பேரவையில் பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு. நல்ல எஃபெக்டிவான களப்பணியை ஆற்றியிருக்காரு. 2009 பாராளுமன்ற தேர்தலில் 10% வாக்குகளை வாங்குறாரு. திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் 10% வாக்குகளை வாங்குறாரு. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிறாரு. மொத்தம் 41 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுறாங்க. அதில் 29 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க தேமுதிக. ஓகே, ரிஷிவந்தயம் அப்படிங்கிற தொகுதியில் அவர் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 பாஜக, பாமக, தேமுதிக இவங்களோட கூட்டணி அமைக்கிறாரு. இந்த 3 பேர் கூட்டணி அமையுது. திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை. அப்போ 2014 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 18%க்கு அதிகமான வாக்குகளை இந்த கூட்டணி வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண முடியுது. 2016 மதிமுக விசிக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணிக்குள்ள தேமுதிகவை உள்ள வர வைக்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள்ட்ட சொல்லி தேமுதிகவை அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வராரு வைகோ. 2016 தேமுதிக ஜெயிக்கல. 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டம்லாம் 2014க்கு பிறகு அவருடைய உடல்நிலை படிப்படியாக கொஞ்சம் முடியாமல் போகுது. ஸோ அதன் காரணமாக தேர்தல் முடிவுகள்லையும் பெருசாக தேமுதிக கட்சினால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை. 2019 4 தொகுதிகளில் போட்டிடுறாங்க, 4லையும் ஜெயிக்கலை. 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைக்கிறாங்க. 60 தொகுதிகள் போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். 60 தொகுதியில் ஒரு தொகுதியை கூட அவங்களால ஜெயிக்க முடியலை. இதுதான் தேமுதிக கட்சியுடைய நிலவரம். ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. திமுக அதிமுக, திமுகவை விட்டால் அதிமுக வரணும், அதிமுகவை விட்டால் திமுக வரணும், புதுசாக 3வதாக யாரும் புதுசாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுடைய மனநிலையிலே இருக்குது. அதனால் 3வதாக ஒருத்தர் வர மாதிரி இருந்தார் அப்படின்னா அவரை எப்படி டவுன் பண்ணுறது அப்படின்னு நம்ம மீடியாக்கள் வேறு லெவலில் வேலை பார்ப்பாங்க. அப்படி தான் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராகவும் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. மீடியாக்கள் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தா இந்நேரம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக இருக்காங்க பார்த்தீங்களா, திமுகவுடைய பிரச்சார கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்களை வடிவேலு அவர்கள் எவ்வளவு மோசமாக பேசினாரு அப்படிங்கிற வீடியோவை வைரலாக ஷேர் பண்ணுறாங்க. அதில் வடிவேலு அவர்கள், இத்தனைக்கும் வடிவேலு அவர்களை சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தில் ஃபஸ்ட்டு வடிவேலு அவர்கள் அந்த கேரக்டரே அவருக்கு கிடையாதான். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் தான் டேரக்டர்கிட்ட சொல்லி பரவாயில்ல ஃப்ரேமில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் தான் டேரக்டர்கிட்ட சொல்லி வடிவேலு அவர்கள் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. வடிவேலு அவர்கள் அந்த படம் ஃபுல்லாக விஜயகாந்த் அவர்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவார், நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களை 2011
சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவுக்கு ஆதரவாக வடிவேல் அவர்கள் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாரு. அந்த பிரச்சாரத்தின் போது ரொம்ப மோசமாக வந்து பேசியிருப்பார் வடிவேலு. உதாரணத்துக்கு என்னமோ விஜயகாந்தை வந்து கேப்டன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தண்ணியில் மிதக்கிற கப்பலில் இருக்கக்கூடிய நபருக்கு பேர் தான் கேப்டன், எந்நேரமும் தண்ணியில் இருக்கிறவருக்கு பேர் கேப்டன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருப்பாரு. கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் யாரோ சொல்கிறாங்க. அவர் கிங் மேக்கர் கிடையாது, ட்ரிங்க் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. இதெல்லாம் குடிக்கிறாரு குடிக்கலை அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அந்த தனிப்பட்ட விஷயத்தை பிரச்சாரம் போட்டு பொது வெளியில் எல்லாரும் மக்கள் முன்னாடியும் பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இப்போ வடிவேல் அவர்கள் அப்போ பேசினார் பார்த்தீங்களா, இப்போ நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வடிவேல் அவர்களை விமர்சனம் வந்து பண்ணுறாங்க. இப்படி நல்ல மனுஷனை இப்படி வந்து பேசுனதுனால தான் 2011க்கு பிறகு 10 வருடமாக வடிவேலுனால எந்த படத்துலையும் தமிழ்நாட்டில் வந்து நடிக்க முடியலை. இப்பையும் ஃபீல்ட் அவுட்டு தான். இப்போ அவர் நடிக்கக்கூடிய படங்களில் பெருசாக காமெடியெல்லாம் வர்றது கிடையாது. ஓகே, முன்னாடி அவர் நடித்த படங்களுடைய விஷயங்கள் தான் இப்போ வந்து டெம்ப்ளேட்டாக மீ மெட்டீரியலாக போய்க்கிருக்கே தவிர இப்போ அவர் நடிக்கக்கூடிய படங்களில் பெருசாக அவர் ஜொலிக்கிற மாதிரி வந்து தெரியலை. ஸோ இன்னும் அவருடைய புகழ் வந்து மேலும் சரிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவு போடுறாங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2011 திமுக வந்து வடிவேல் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் பேசினதை பார்த்து சிரிச்சுக்கு இருந்தாங்க, பார்த்துக்கோங்க, இப்போ உட்காந்து நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு பாஜக திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்க. அதிமுக குறித்தும் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவோடு கூட்டணி அமைச்சார் விஜயகாந்த், பிறகு அதிமுகவை கடுமையாக வந்து எதிர்த்தார். அப்போ ஜெயா டிவி போன்ற அதிமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் விஜயகாந்த் அவர்களை கோவப்படுத்துகிற மாதிரி கேள்விகள்லாம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பிக்கிருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த டெல்லியில் வந்து கம்மன் இருக்க மாட்டியா, தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசுவார்ல விஜயகாந்த் அவர்கள், அதெல்லாம் அப்போ நடந்தது தான். ஆக மொத்தம் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கடைசி கட்டத்தில் திமுகவையும் எதிர்த்தாரு, அதிமுகவையும் எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் தமிழ்நாடு அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு. ஓகே, உங்களுடைய கருத்து என்ன? விஜயகாந்த் அவர்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.